உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி முக்கியமானது. இதை கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். இப்போது ஒரு மனிதன் பிறப்பும் இறப்பும் சகஜம். ஆனால் எல்லாரும் ஆசைப்படுறது அமைதியாக ஒரு மரணம் வேணும். இன்க்யூரபிள் டிசீஸில் ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிறான் க்யூர் பண்ணுறதுக்கு. டாக்டர் சொல்லியும் எப்படியாவது காப்பாற்றிடுங்கன்னு சொல்லிடுவான். ஆனால் அவங்களுடைய லைஃப் ஏர்னிங்ஸ் இருக்குது பாருங்கள். பிஎஃப், கிராஜுவிட்டி, அந்த பசங்க சம்பாதிக்கிறது, நகை நட்டு வச்சு வாங்குறது, வீடை வச்சு வாங்குறது. 70, 80 கடந்து 90 வயசுலாம் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மெசேஜ். நீங்கள் வாழும்போதே ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுங்க. அது என்ன டாக்குமெண்ட்னா லிவிங் வில் என்று சொல்லப்படும். இந்த லிவிங் வில்ன்றது இந்த மாதிரி வியாதி வரும்போது ஒரு வில்லை எழுதி வச்சுட்டா அவர்கள் சமாதானம் அடைவார்கள். நிச்சயமாக உன்னை வெண்டிலேட்டரில் போட மாட்டாங்க, உன்னை ஐசியூவில் போட மாட்டாங்க, உன்னை உடம்புல குத்தி ஆகும்படியாக செய்ய மாட்டாங்க. நீ அமைதியாக உயிரை விடலாம். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ? இந்த பூங்காற்று மூலமாக இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக பூங்காற்று நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி முக்கியமானது. இதை கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். இப்போது ஒரு மனிதன் பிறப்பும் இறப்பும் சகஜம். ஆனால் எல்லாரும் ஆசைப்படுறது அமைதியாக ஒரு மரணம் வேணும். யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு மரணம் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. கஷ்டப்படாத போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. பட்டு அது நம்ம கையில் இல்லை. நம்ம விருப்பமானால் இருக்கலாம், எந்த சிரமப்படாமல் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம மரணம் இருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டுறாங்க. பட்டு இது சாத்தியமாக நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்களான்னா பெரும்பாலும் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. இப்போது விபத்தில் மரணன்றது நம்ம கையில் இல்லை, அது விபத்துன்னு அதுக்கு தான் சொல்கிறான். ஆனால் இயற்கையாக மரணம்ன்றது மூப்பு எழுதி வயது அப்போ இறப்புன்றது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த வயதான காலத்தில் உங்களுக்கு இன்க்யூரபிள் டிசீஸ், உதாரணத்துக்கு கேன்சர், அதுவும் மூளையில் கட்டி, இதுக்கு என்ன பண்ணுறீங்க? அப்செட் ஆகிடுவாங்க. போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணால் அவன் இது ஏதோ ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பான். பட் கவுன்சிலிங்கில் சொல்லும்போது இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் நீங்கள் வந்திருக்கீங்க, 2 மாதம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம்னு சொந்தக்காரங்கிட்ட மட்டும் ரகசியமாக சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம யோஜனை பண்ண வேண்டிய சமாச்சாரம். இன்க்யூரபிள் டிசீஸில் ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிறான் க்யூர் பண்ணுறதுக்கு. டாக்டர் சொல்லியும் எப்படியாவது காப்பாற்றிடுங்கன்னு சொல்லிடுவான். ஆனால் அவங்களுடைய லைஃப் ஏர்னிங்ஸ் இருக்குது பாருங்கள். பிஎஃப், கிராஜுவிட்டி, அந்த பசங்க சம்பாதிக்கிறது, நகை நட்டு வச்சு வாங்குறது, வீடை வச்சு வாங்குறது, எப்படியாவது இவரை காப்பாற்றணும் அப்படின்ற உந்துதல் இருக்கும். அங்கே தான் நம்ம தவறு பண்ணுறோம். இதில் எல்லாம் சிந்திக்க வேண்டிய சமாச்சாரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது சொத்து, சுதந்திரம், பணம், இது பேங்க் எல்லாத்துலேயும் இருக்கும். பட் எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணிடுவாங்க. மெடிசன் வாங்க வேண்டியதாக இருக்கும். டாக்டர் சொல்லியும் இவங்க கேட்க மாட்டாங்க. எப்படியாவது காப்பாற்றணும். சரி, எப்படியாவது காப்பாற்றணும்னு சொன்னால் எங்கன்னா இலவசமாக எங்கன்னா நடக்குமா அப்படின்னு யோஜனை பண்ணணும். லட்சக்கணக்கான ரூபாயை நீ செலவழிக்கிறான், ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. அவனை கடனாளியாக்கு தான் முடியும். அந்த வீடை விற்றுருவான், இல்லை வீடை அடமானம் வைப்பான், நகையை வைப்பான், மீட்க முடியாது. காரணம் இந்த ஒரே சமாச்சாரம், எப்படியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு. ஆனால் நிச்சயம் அவர் பிழைக்க மாட்டார். வயசாகி போச்சு, சின்ன வயசானால் கூட சொல்லலாம். ஆனால் மூப்பில் 70 வயசுக்கு மேலே தாண்டிட்டா நான் பிரயோஜனம் இல்லை, நான் அப்புறம் பழைச்சும் பிரயோஜனம் இல்லை, பொட்டேட்டோ மாதிரி இருக்கணும்னு சொல்கிறார் டாக்டர்.
நான் மூளையில் ஆப்ரேட் பண்ணுவேன், ஆனால் வீட்டில் அப்படியே கோமாவில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் டாக்டர்னு வச்சுக்கோங்க. அப்போது நீ வந்து பிடிவாதமாக எதாவது பண்ணணும்னா அந்த சமயத்தில் யோசனை பண்ணணும். நம்மால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு அந்த சோகம் இருந்தால் கூட பணத்தை செலவழிக்கிறாங்க பாரு, அதை அனுமதிக்க முடியாது. கஷ்டப்பட்டு சேர்த்த துட்டை உபயோகத்து செலவிடக்கூடாது. அங்கே தான் பெரியவங்க யோசனை பண்ணணும். நாம் இனிமேல் பிழைக்க மாட்டோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த சமயத்தில் அவங்க உயிரோடு வாழும்போதே, இது சொல்கிறது வந்து முதியோர்களுக்கு, சாதாரணப்பட்டவங்களுக்கு இல்லை, வயசானவங்களுக்கு 70 80 கடந்து 90 வயசுலாம் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மெசேஜ். நீங்கள் வாழும்போதே ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுங்க. அது என்ன டாக்குமெண்ட்னா லிவிங் வில் என்று சொல்லப்படும். இந்த லிவிங் வில்ன்றது எனக்கு இந்த உடல்நிலையில் எனக்கு மேலும் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க வேண்டாம், என்னை சித்திரவதை இல்லாத, ஐசியூவில் இல்லாத, வெண்டிலேட்டரில் போடாத, எந்த ஊசியும் போடாத, நான் அமைதியாக மரணம் எய்துவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் அப்படின்னு மனப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்துருங்க. அப்போ பாருங்கள், அப்போது செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஆனால் விட மாட்டாங்க. ஆனால் நீ வில்லு எழுதிட்டியானா அட்லீஸ்ட் ஒரு கில்ட்டி கான்ஷியஸாவது இல்லாத இருக்கும். அப்பாவே அதை ஃபீல் பண்ணார். அது உண்மை, நடைமுறையில் சாத்தியம் சிலதெல்லாம் கிடையாது. ஆனால் வில்லு எழுதி வச்சுட்டியானா அவங்க வந்து கண்டிப்பாக அதை அவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ இந்த செய்தியை மூலம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, பசங்களை கடனாளியாக்க விடக்கூடாது, வீடை விற்க விடக்கூடாது, பிஎஃப்பையும் கிராஜுவேட்டையும் இதுக்காக செலவழிக்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அப்போது சொல்ல முடியாத இன்க்யூரபிள் டிசீஸு லைக் கேன்சர், அது சில டைமில் மூளையில் கட்டி வந்து அவஸ்தைப்படக்கூடிய நிலையெல்லாம் உருவாகும்போது உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும் இவர் பழைக்க மாட்டார்னு. அந்த சமயத்தில் மேலும் மேலும் செலவழித்து அந்த உயிரை காப்பாற்றாதீங்க. அவருடைய வில் என்னவோ அந்த வில் படி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் ஃபேமிலியும் அமைதியாக இருக்கும், அவரும் அமைதியான மரணத்தை எய்துவார் அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ சமீபத்தில் நான் வீடியோவில் பார்த்தேன், ஒரு அம்மா டாக்டர், அந்த அம்மா 75 வயசு, அவங்க எழுதி வச்சுருக்காங்க வில்லு. எவ்வளோ தில்லு இருக்கணும் பாருங்கள். இப்போ சமீபத்தில் அதெல்லாம் பார்க்குறோமா, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு வசதி இருக்கா, வில்லு இருக்கா, என் குழந்தைகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க விரும்பலை, ஸோ எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவசியம் இல்லை, நான் பிழைக்க மாட்டேன், நான் பிழைச்சாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் கோமா ஸ்டேஜில் போனாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் உங்களுக்கு வேண்டிக் கொள்வதெல்லாம் இந்த வில்லை படிங்க, அந்த வில் படி என்னை செலவழித்து ஐசியூவிலையோ இல்லை வெண்டிலேட்டரையோ போட்டு என்னை சித்திரவதை பண்ணாத, அமைதியாக நான் உயிரை விடணும்னு வேண்டிக்குங்கோ அப்படின்னு தான் செய்தி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் வீடியோ பார்த்தா கூட தான் இந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. இது பூங்காற்று மூலமாக இந்த செய்தியை முதியோர்களுக்கு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு தெரிய வரும். நாமளும் அந்த மாதிரி கேட்கணும். அந்த சிறுவர்களாக அவங்களோட வளர்க்கப்படுற குழந்தைகளுக்கு தான் தெரியணும் அந்த விஷயம், இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. எனக்கே என்னுடைய ஃபேமிலியிலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கோமாவிலேயே 3 மாதம் வந்திருக்காங்க. அவர் மஸ்கட்டில் இருந்தார், அவர் ஏராளமாக செலவழித்தார், இன்க்யூரபிள். பட் அவருக்கு வசதி இருக்குது, செய்யலாம். இப்போ சாமானிய மனிதன் அவன் எங்கே போவான் பைசாவுக்கு? அந்த குடும்பம் என்ன போகும்? அவன் வேலைக்கு போக முடியாது, அவன் ஒய்ஃபு வேலையை செஞ்சுட்டு இருப்பான், அந்த துட்டை இதுக்கு போய் செலவழிக்கணும். அதனால் வித்தியாசம் என்றால் வசதி வந்தவர்கள் என்ன வேணாலும் பண்ணலான்றது அர்த்தம் இல்லை. ஆனால் சாமானிய மனிதன் அவன் டெய்லி வேஜ் இங்கே இருப்பான், இல்லை மாதாந்திர சம்பளம் வாங்குறான் இருப்பான், அவருடைய நிலையை நினைத்து பார்க்கணும். அதனால் பெற்றோருக்கு முதல்ல தெரியணும், இந்த மாதிரி வியாதி வரும்போது ஒரு வில்லை எழுதி வச்சுட்டா அவர்கள் சமாதானம் அடைவார்கள். நிச்சயமாக உன்னை வந்து வெண்டிலேட்டரில் போட மாட்டாங்க, உன்னை ஐசியூவில் போட மாட்டாங்க, உன்னை உடம்புல குத்தி ரண ஆகும்படியான செய்ய மாட்டாங்க, நீ அமைதியாக உயிரை விடலாம். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ? இந்த பூங்காற்று மூலமாக இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.